அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். அதே போல் சிஎஸ்ஆர் நெட்டுக்கும் செட்டுக்கும் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இந்த சிஎஸ்ஆர் நெட் அண்ட் செட்டுக்கு வந்து எம்சிக்யூஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ எம்சிக்யூஸ் ரெடி பண்ணிட்டு வரேன். ஒன்ஸ் அது ரெடி பண்ணோடனே உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். எம்சிக்யூஸ் வந்து ரெடி ஆகிருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லுவேன். வேணுன்றவங்க இந்த சிஎஸ்ஆர் நெட் மேத்தமெட்டிக்ஸ்க்கும் டிஎன் செட்டு மேத்தமெட்டிக்ஸ்க்கும் நீங்கள் எம்சிக்யூஸ் வாங்கிக்கலாம். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்குமே டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. சண்டே டெஸ்ட் சீரியஸ் கொடுத்துட்டு வரேன். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா யூஜிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் எம்சிக்யூஸ் டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் அது வந்து ஒரு ஃபுல் காம்போ மாரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ஸோ அதே போல் பிஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கும் டெஸ்ட் சீரியஸ் போயிட்டுருக்கு. ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறேன். எம்சிக்யூஸும் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்ற தாட்ஸ் வந்து வச்சுக்காதீங்க. இப்போவே ப்ரிப்பரேஷன் இருங்க. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரப்போ நம்ம கொஷின் ப்ராக்டிஸ்க்குள்ள தான் போகணும். புதுசாக சப்ஜெக்ட் படிக்கக்கூடாது. எந்த ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஓகே. ஸோ கொஷின் ப்ராக்டிஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். ஸோ வேணுன்றவங்க என்ரோல் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எது வேணுன்றதை சொல்லுங்கள். யூஜிடிஆர்பியா, பிஜிடிஆர்பியா, டிஎன் செட்டா, இல்லை சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸா, எது வேணும்னு சொல்லுங்கள். இது ரிலேட்டடாக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு வரோம். எங்களுடைய சேனலோட பிளேலிஸ்ட் போயிட்டீங்க அப்படின்னா சிஎஸ்ஆருக்கு தனியாக பிளேலிஸ்ட் போட்டு வீடியோ கொடுத்துட்டு வரோம். டிஎன் செட்டுக்கு பிளேலிஸ்ட் போட்டு வீடியோ கொடுத்துட்டு வரோம். அதே போல் யூஜிடிஆர்பிக்கு தனியாக போட்டிருக்கோம். பிஜிடி கிட்டத்தட்ட ஒரு 2000 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே, ஃபைன். இப்போ ஆல்ரெடி யூஜிடிஆர்பிக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னு நான் வீடியோ டாபிக்ஸ் போட்டிருப்பேன். சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல், சாப்டர் வைஸ் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ், 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீடைல் சொல்யூஷன், அடுத்து சாப்டர் வைஸ் ஃபார்முலா புக்லெட்டு, ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்டு, அப்புறம் யூடியூப்பில் இது வரைக்கும் அப்லோட் பண்ண வீடியோஸ் அது எல்லாமே கம்ப்ளீட்டாக போட்டிருக்கோம். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வாங்கிக்கோங்க. ஓகே. இதே போல் இந்த ஃபுல் செட் காம்போ வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஓகே. ஸோ இப்போது யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து கிளாஸஸ் போட்டு வரோம். இது வந்து சண்டே டெஸ்ட் சீரியஸ் கொஷின். இது வந்து லாஸ்ட் சண்டே முடிஞ்சது. ஸோ இப்போ யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து நம்ம ஓடியில் வந்து பேசிக்காகவும் கொஞ்சம் கொஷின்ஸ் பார்க்கணும், கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவும் மூவ் பண்ணணும். பட் டிஆர்பி ஸ்டாண்டர்டை நம்ம யோசிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் ஃபோக்கஸ் எதை பேஸ் பண்ணி போகிறாங்க, எதை வந்து மேக்ஸிமம் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியணும். ஓகே. ஸோ அதெல்லாம் யோசிச்சு தான் உங்களுக்கு கொஷின் செட்டிங் போட்டுட்டு வரேன். இதை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் வந்து சும்மா அப்படியே டிக் அடிக்கக்கூடாது. நோட் எடுத்து ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் கைப்பட எழுதி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம், இதுக்கு டீட்டெயிலும் போட்டிருப்பேன். ஒவ்வொரு கொஷினுக்குமே வந்து டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ எதுக்குமே வந்து சொல்யூஷன் இல்லாமல் இருக்காது என்னுடைய டெஸ்ட் சீரிஸில் பொறுத்தளவுக்கு. ஓகே. இன்கேஸ் அந்த சொல்யூஷன் கொஸ்டின் ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேபி நான் என்னுடைய சைட் தப்பு பண்ணாலும் அதை நான் கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறேன். ஓகே. சரி, உங்களுக்கு புரியலனாலும் அந்த கான்செப்ட் நான் டீச் பண்ணி வீடியோ கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் த செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட். ஏன் என்னோட கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் சொல்கிறோம், இதனுடைய டெரிவேட்டிவ்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் டேர்ம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டாக உட்காந்துட்டு இருக்கும். ஸோ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 டைம்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் 2y = 0. ஸோ என்னோட ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி இருக்கும், இது ஹோமோஜினியஸ் பார்ட் இல்லைங்களா, இது நான் ஹோமோஜினியஸ் இல்லை, ஹோமோஜினியஸ் லீனியர் செகண்ட் ஆர்டர் பிடி. ஸோ ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் உங்களுக்கு சொல்ல தெரியும். அது வந்து ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் த டெரிவேட்டிவ்ஸ் என்னன்றதை பார்க்குறீங்க. செகண்ட் ஆர்டர் அது முடிஞ்சு போச்சு. அதோட டிகிரி வந்து 1, அப்போ லீனியர். ஸோ டிபெண்டன்ட் வேரியபிளுடைய அவங்களுடைய டிகிரி பவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீனியராக தான் வரும். இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து இங்கே எக்ஸு. ஓகே. ஸோ இப்போது இதனோட சொல்யூஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இதனுடைய ஆக்சிலரி ஈக்குவேஷன்ஸ் எழுதுங்க. இந்த டேர்ம்ஸ் வந்து நீங்கள் m ஸ்கொயர்னு ஸ்டாண்ட் பண்ணுங்கள். -3 டைம்ஸ் m + 2 = 0. இதான் ஆக்சிலரி ஈக்குவேஷன். ஓகே. இப்போ ரூட்ஸை நீங்கள் ஃபைன் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் 2 வரணும், ஆட் பண்ணால் -3 வரணும். அப்போ m - 2 × m - 1 இதுதான் இதனுடைய ரூட்ஸ் இல்லைங்களா. குவாட்ரடிக் ஃபேக்டரை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணும்போது கிடச்சிடும். அப்போ எம்மோட வேல்யூஸ் வந்து 2,1. இப்போ ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்டடாக இருக்குது. இந்த ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் டிஸ்டிங்க்டடாக இருக்குது. டிஸ்டிங் ரூட்ஸாக இருக்குது. ஓகே. டிஸ்டிங் ரூட்ஸாக இருக்குது. அப்போ உங்களோட ஆக்சிலரி ஈக்குவேஷன் y of x = c1 e power λ1x + c2 e power λ2x. இது λ1 λ2 நீங்கள் எந்த சாய்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். அப்போ c1 e power x + c2 e power 2x. ஓகே. ஸோ அப்போ உங்களோட சொல்யூஷன் எது வருதுன்னு கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே. e power 2x இங்கே பவரில் வரட்டும். e power 2x. ஓகே. புரியுதுங்களா? அவ்வளோதான். ஸோ ரியல் அண்ட் டிஸ்டிங்க்டாக இருக்குது அப்படின்னா ரூட்ஸ் இதுதான். அதனுடைய ஆக்சிலரி ஈக்குவேஷன் இது. சப்போஸ் ஈக்குவல் ரூட்ஸாக இருக்குது அப்படின்னா அதனுடைய ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி இருக்குன்னா y of x = c1 + c2x × e power λx. இது ஈக்குவல் ரூட்ஸுக்கு. காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸுக்கும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸுக்கு என்ன கிடைக்கும், சப்போஸ் ரூட்ஸ் வந்து λ = α ± i β இருக்குது அப்படின்னா
உடைய y of x வந்து e power alpha x into a cos beta x plus b sin beta x. ஓகே, இது வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் இமேஜினரி கிடைக்கிறாச்சு. அடுத்து இதனுடைய ராங் ஸ்கேன் பார்க்கணும். ஸோ y1 y2 வந்து சொல்லிட்டாங்க. ராங் ஸ்கேன் என்ன இருக்கும் அப்படின்ற ஆப்ஷனை கேட்குறாங்க. ஸோ ராங் ஸ்கேன் ஆஃப் y1 y2 ஃபார்முலாக்கு போயிடணும் மைண்டில். ஸோ என்னது y1 y2 y1 dash y2 dash இது வந்து டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் y1 y2. ஸோ அப்போது இது சப்போஸ் உங்களுடைய n ஃபங்க்ஷனுக்கு ராங் ஸ்கேன் எவ்வளோ டெரிவேட்டிவ்ஸ் வரும்ன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் n ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ராங் ஸ்கேன் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது e power x, இது x e power x, e power x டிஃபரன்ஷியேட் பண்ண e power x தான். இது x டைம்ஸ் e power x plus e power x uv மெத்தடில் டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ uv பார்ட்டோட டெரிவேட்டிவ் என்ன uv dash plus vu dash அவ்வளவு. என்ன டெரிவேட்டிவ்ஸும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். எக்ஸோட டெரிவேட்டிவ் 1, எக்ஸ்போனென்ஷியல் டெரிவேட்டிவோட வேல்யூ வந்து எக்ஸ்போனென்ஷியல் தான். ஓகே, ஸோ இதிலிருந்து பாருங்கள் x e power 2x plus e power 2x minus x e power 2x கரெக்டுங்களா? ஸோ உங்களுக்கு கிராஸ் மல்டிபிள் இந்த டிட்டர்மினன்ட் மைனர் வேல்யூ கண்டுபிடிக்கிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வேல்யூ வந்து எக்ஸ் டைம்ஸ் இ பவர் எக்ஸ் கிடைக்கும். சாரி இ பவர் 2x கிடைக்கும். ஸோ இ பவர் 2x இதுதான் உங்களுக்கு ஃபைனலாக நிற்கும். அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி கரெக்ட். ஓகே, அடுத்து த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் லீனியர்லி இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட், ஆர்த்தோகனல், ஐடென்டிக்கல். ஸோ லீனியர்லி இண்டிபெண்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா ராங் ஸ்கேன் வந்து y1 டைம்ஸ் y2 வேல்யூ வந்து இந்த ராங் ஸ்கேன் ஆஃப் y1 y2 வந்து ஈக்குவல் டு 0 வந்தால் லீனியர்லி டிபெண்டன்ட். ஓகே, சப்போஸ் ராங் ஸ்கேன் ஆஃப் y1 y2 will be not equal to 0 இருக்குது அப்படின்னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட். ஓகே, ஸோ ராங் ஸ்கேன் வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட், ராங் ஸ்கேன் 0 ஆகுதுன்னா லீனியர்லி டிபெண்டன்ட். ஸோ கிளாஸ் கவனிக்கும் போதே நோட் போட்டு உட்காந்துட்டு கிளாஸ் கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். சொல்கிற கீ பாயிண்ட்ஸ்லாம் தவறாமல் எழுதிக்கிட்டே வாங்க. அப்போது இதனுடைய ராங் ஸ்கேன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இ பவர் எக்ஸ், இ பவர் மைனஸ் எக்ஸ், இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். ஸோ இப்போ என்ன நடக்கும் பாருங்கள், மைனஸ் டைம்ஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு, மைனஸ் டைம்ஸ் இ பவர் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸ். ஸோ மைனஸ் டைம்ஸ் இ பவர் 0, மைனஸ் டைம்ஸ் இ பவர் 0, இ பவர் 0 1, அப்போ மைனஸ் 2 கிடைக்கும். அப்போ உங்களுடைய ராங் ஸ்கேன் வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ நாட் ஈக்குவல் டு 0 லீனியர்லி இண்டிபெண்டன்ட். அதான சொல்லியிருக்கேன், ராங் ஸ்கேன் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் தி செட் ஆஃப் வெக்டர்ஸ் வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட். அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து பர்டிகுலர் இன்டெக்ரல் கேட்குறாங்க. ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் பிஐ ஈக்குவல் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த போர்ஷனுக்கு 1/d² + 1 into sin x. ஸோ ரூல் என்ன, 1/f of d into sin ax இருக்கு அப்படின்னா ரீப்ளேஸ் d² minus a². இதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். ரூல் இது ஆக்சுவலாக 1/f of d into sin ax or cos ax இருந்தால் இந்த f of dல d² டேர்ம்ஸ் வந்து -a² ரீப்ளேஸ் பண்ணுங்க. இப்போ ஏவோட வேல்யூ வந்து இங்கே 1, அப்போ a² வேல்யூ வந்து 1. அப்போ இங்கே போட்டிங்கன்னா 1/-a²னா -1 + 1 into sin x. ஸோ டினாமினேட்டர் 0 ஆகுது இல்லைங்களா? ஸோ 1/0 டைம்ஸ் sin x இருக்கு. அப்போனா x டைம்ஸ் f' of d into sin x போட்டுக்கணும். f' of dனா இதுதான். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணனா கிடைக்கும் x/2dன்னு வந்துடும். ரெஸ்பெக்ட் டெரிவேட்டிவ் அண்ட் d வேரியபிள் யூஸ் பண்ணும்போது. இப்போ 2d + 1னா 2d மட்டும் நிற்கும். அப்போ 2d தான் into sin x. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1/dனா இன்டகிரேஷன். ஓகே, 1/dனா இன்டகிரேஷன். அப்போ x/2 டைம்ஸ் இன்டெக்ரல் ஆஃப் sin x into dx. sin x ஓட இன்டகிரேஷன் அது மைனஸ் காஸ் எக்ஸ். அப்போ x/2 டைம்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ். sin x ஓட இன்டகிரேஷன் அது மைனஸ் காஸ் எக்ஸ். உங்களுக்கு யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஃபுல் ஃபார்முலா புக்லெட் தனியாக கொடுத்துருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்டு. ஸோ 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட் அவைலபிளாக இருக்குது. ஃபார்முலாஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும். இந்த ஐடியாஸ்லாம் உங்களுக்கு கிளிக் ஆகணும்னா ஃபார்முலாஸ் மைண்டில் ஓடியாரணும். ஓகே, அடுத்து பாருங்கள். ஃபார் விச் வேல்யூஸ் ஆஃப் கே த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் லீனியர்லி டிபெண்டன்ட். லீனியர்லி டிபெண்டன்ட்டுக்கு அப்போ என்ன அர்த்தம், ராங் ஸ்கேன் வந்து 0 ஆகும். ராங் ஸ்கேன் ஆஃப் y1 y2 வந்து 0 ஆகும் அப்படின்னா கே என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இ பவர் கேஎக்ஸ், இ பவர் 2x, k டைம்ஸ் இ பவர் கேஎக்ஸ், 2 டைம்ஸ் இ பவர் 2x இது வந்து 0 ஆகும். அப்போ 2 டைம்ஸ் இ பவர் k + 2 into x minus k டைம்ஸ் இ பவர் k + 2 into x. ஓகே, இப்போ k என்ன சாய்ஸ் கொடுத்தா இந்த எக்ஸ்போனென்ஷியல் பவர்ஸ் வந்து வேனிஷ் ஆகும்ன்றதை பார்க்கணும். k வந்து 2 சப்ஸ்டிட் பண்ணாவே போதும்.
ஸோ K2 எடுக்கிறச்ச இந்த இடத்துல 2 சப்ஸ்டிட் பண்ணி இந்த 2 வேனிஷ் ஆகிடும். அப்போ வேல்யூ வந்து என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அப்போ ஃபார் விச் வேல்யூஸ் ஆஃப் K த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் லீனியர்லி டிபெண்டன்ட் கேட்டாங்க அப்படின்னா K வந்து 2ன்ற கேஸுக்கு லீனியர்லி டிபெண்டன்ட். இண்டிபெண்டன்டாக இருந்தால் K நாட் ஈக்குவல் டு அதர் தென் K ஈக்குவல் டு 2 அந்த வேல்யூஸ்க்குள்ள என்னது இந்த செட் ஆஃப் வெக்டார்ஸ் வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஆகும். டிபெண்டன்ட் கேட்கறதால K வேல்யூஸ் வந்து 2. ஓகே, த சொல்யூஷன் ஆஃப் த இது உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. இது வந்து ஆக்சுவலாக இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy by dx plus py equal to q. So y e power integral pdx equal to integral of e power integral pdx q times dx plus constant. ஓகே, ஸோ அப்போது நீங்கள் p சாய்ஸ் வந்து 1, qோட சாய்ஸ் வந்து e power x. ஸோ போட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். If Wronskian W equal to 0 for all values of x அப்படின்னா the functions are linearly dependent. For all values, some valuesக்கும் 0 ஆனாலும் பிரச்சனை கிடையாது. Throughout interval values vanish ஆகிடும். ஓகே, சம் பாயிண்ட்ல Wronskian vanish ஆகினாலும் உங்களுடைய செட் ஆஃப் வெக்டார்ஸ் வந்து linearly dependent. இங்கே ஃபார் ஆலுக்கும் Wronskian 0 ஆகுதுன்னா linearly dependent தான். ஃபார் சம்முக்கு Wronskian 0 ஆனாலும் linearly dependent தான். ஸோ தெரிஞ்சுக்கி ரொம்ப முக்கியமான விஷயம் அது. அடுத்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன், இதனுடைய காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் சொல்லி கேட்குறாங்க. அப்போ m ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்திங்கன்னா m ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2y. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டான்னு வரும். ஸோ உங்களுடைய y ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா e பவர் ஆல்ஃபா எக்ஸ் இன்ட்டு a காஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் b சைன் பீட்டா எக்ஸ். ஸோ பீட்டாவோட வேல்யூ 2, ஆல்ஃபாவோட வேல்யூ 0. ஸோ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இது வரும், ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இது வந்து ஒரு தேர்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். டிகிரி 1, அப்போ டிகிரி வந்து 1, ஆர்டர் வந்து 3. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், டிகிரி என்னன்னு கேட்குறாங்க. ஆர்டர் 2 தான், ஹையஸ்ட் ஆர்டருடைய பவர் என்னன்னு பார்க்குறீங்க. ஸோ டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து 2. ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் த ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து உங்களுடைய 2 ஐடியாஸ் பிடிக்கலாம். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ் உட்காந்துருச்சுன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். அப்படின்னா பர்டிகுலர் இன்டெக்ரல் பிஐ மட்டும் கண்டுபிடிங்களேன். 1/d ஸ்கொயர் மைனஸ் 2d ப்ளஸ் 1 இன்ட்டு e பவர் x. ஒரு ரூல் தெரிஞ்சுக்கிங்க, 1/f ஆஃப் d இன்ட்டு e பவர் axன்னு இருந்தால் டிக்கு பதிலாக ஏவை சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இப்போ ஏவோட வேல்யூ வந்து 1, அப்போ 1/1 மைனஸ் 2 ப்ளஸ் 1 வரும் இன்ட்டு e பவர் x. ஸோ டினாமினேட்டர் வந்து 0 ஆகுது. ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும், எக்ஸ் டைம்ஸ் போட்டு f dash ஆஃப் d போட்டு e பவர் x சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ x பை f dash ஆஃப் d 2d மைனஸ் 2 வந்து நிற்கும் இன்ட்டு e பவர் x. அகைன் 0 ஆகும் பாருங்களேன், d ஈக்குவல் டு 1x சப்ஸ்டிட் பண்ணேன், திரும்ப 0 ஆகும். அப்போ இன்னொரு x ஸ்கொயர் டிவைட் பை இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2 மட்டும் நிற்கும் இன்ட்டு e பவர் x. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் e பவர் x எந்த ஆப்ஷன் பார்க்குறீங்க. ஸோ அவ்வளோ சிம்பிளாக பிடிச்ச வேண்டியதான். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ இந்த வெக்டார்ஸ் வந்து நான் வரும், y1 வந்து x, y2 வந்து x டைம்ஸ் மாட் x. ஸோ லீனியர்லி டிபெண்ட்டாக ராங்ஸ்கியன் நெவர் 0வா அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஆன் த இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டின்றதால x கிரேட்டர் தென் 0ன்னு எடுத்துப்போம். அப்போ y2 மட்டும் பாருங்கள் என்ன நடக்கும், x டைம்ஸ் மாட் x பால x போட்டுப்பீங்க. இப்போ வேல்யூ வந்து x ஸ்கொயர்னு ஆகிடும். ஏன் பாசிட்டிவ் சென்ஸ் மாட் xல. ஓகே, புரியுதுங்களா. அதே போல் எக்ஸ் லெஸ் தென் 0வாக இருந்தால் y2 பாருங்கள், y2 நாகும் x டைம்ஸ் மைனஸ் எக்ஸ்னு வரும். ஓகே, எக்ஸ் லெஸ் தென் 0க்கு x டைம்ஸ் மைனஸ் எக்ஸ் அப்படின்னா ஆகும். இது வந்து ஆக்சுவலாக மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போது த்ரூஅவுட் இன்டர்வலுக்கு நம்ம கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாசிட்டிவ் வேல்யூக்கு பார்ப்போம். எக்ஸ் கிரேட்டர் தென் 0க்கு y1 ஈக்குவல் டு எக்ஸ், y2 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ ராங்ஸ்கின் போங்க, y1 y2 y1 டேஷ் y2 டேஷ். அப்போது என்ன ஆகும், உங்களுக்கு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயரு 1, இங்கே வந்து 2xன்னு வந்து நிற்கும். என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, புரியுதுங்களா. அப்போ என்ன ஆகும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். இது வந்து சம் எக்ஸுக்கு 0 ஆகும். என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு 0 ஆகிடும். த்ரூஅவுட் இன்டர்வலுக்கு நாட் ஈக்குவல் 0. அப்போது ராங்ஸ்கியன் நான் 0 எனிவர்ன்றது ஃபால்ஸு. ஓகே, சம் எக்ஸுக்கு 0 ஆனால் லீனியர்லி டிபெண்டன்ட். அப்போ எந்த ஆப்ஷன் போட்டு நீங்கள் பி தான் டிக் பண்ணணும். ஏன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு ராங்ஸ்கியன் 0 ஆகுது இல்லை. சேம் இதுவே தான் நீங்கள் இந்த ஆர்குமெண்ட் பண்ணாலும் சரி, அதாவது y1 வந்து எக்ஸு, y2 வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டா கூட, ஸோ எக்ஸு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 1 மைனஸ் 2xன்னு வந்து நிற்கும். அப்போது மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்து நிற்குது. அப்போ இது மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், கரெக்டுங்களா. பட் மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ஸ் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு என்ன ஆகிடும், வேனிஷ் ஆகிடும். இப்போ ராங்ஸ்கியன் வந்து 0 ஆகுது. சம் பாயிண்ட்ல 0 ஆனாலும் த்ரூஅவுட் இன்டர்வலில் ராங்ஸ்கியன் வந்து 0 தான். அப்போ லீனியர்லி டிபெண்டன்ட் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே,
அடுத்து ராங் ஸ்கேன் ஆஃப் சொல்யூஷன்ஸ் எப்படி வரலாம் அப்படின்னா, இது வந்து ரொம்ப முக்கியமான ஃபார்முலாங்க. இது வந்து W = C power minus P of x into dx. இது வந்து டைரக்ட் ஃபார்முலா. இது வந்து ஏபிள்ஸ் ஃபார்முலா நம்ம சொல்றோம். ஸோ ஏபிள்ஸ் வந்து இது வந்து கொடுத்துருப்பாப்புல. ராங் ஸ்கேன் ஆஃப் த சொல்யூஷன் y double dash plus P of x into y dash plus Q of x into y without finding solution டைரக்டாவே ராங் ஸ்கேன் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. W = C times e power minus integral P of x into dx. The particular integral of the PD இது நீங்க போட்டுக்குங்க. பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லியிருக்கேன். 1/f of d into cos ax ஃபார்மேட்ல இருக்கு. d ஸ்கொயர் பதிலா -a² ரீப்ளேஸ் பண்ணுங்க. அவ்வளவு. இதான் ரூல். ஓகே. ஸோ இதை நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். பேசிக்கா நீங்க சால்வ் பண்ணி சொல்யூஷன் சொல்லுங்க. அடுத்து நம்பர் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் ஆஃப் த nth ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பொறுத்தளவுக்கு n சொல்யூஷன் இருக்கும். ஸோ nth ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா n லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். இது வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் லீனியர் ஃபார்மேட். ஏன்னா வேரியபிள்ஸ் இன் எக்ஸ்ல டிஃபைன் பண்ணிருக்காங்க பாருங்க கோஎஃபிஷியன்ட். ஸோ லீனியர் வித் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட். அடுத்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும். ரிப்பீட்டட் ரூட்ஸா என்னன்றது தெரியும் பாருங்க. m² + 4m + 4 = 0. அப்போனா m+2 on the whole square equal to உங்களுக்கு 0ன்னு அர்த்தம். சேம் டேக்ஸ் த வேல்யூஸ் 2 times -2. அப்போ ரிப்பீட்டட் ரியல் ரூட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். y1 y2 ஆர் சொல்யூஷன் தான் த பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் நீங்கள் படிச்சிருப்பீங்க. 2 சொல்யூஷன் இருக்குன்னா அதோட லீனியர் காம்பினேஷன் ஒரு சொல்யூஷனாக இருக்கும். கரெக்டாக முக்கியமான தியரமாக படிச்சிருப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட் இதுக்கு. நெக்ஸ்ட் ஜென்ரல் சொல்யூஷன் போட்டுக்கலாம். இது எப்படி m+1 on the whole square ஃபார்மேட்டில் இருக்கு. ஆக்சிலரி போட்டிங்கன்னா சேம் டேக்ஸ் த வேல்யூ -1 -1 2 times. ஸோ ரிப்பீட்டட் ரூட்ஸுக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஓகே. ஸோ என்ன வருன்றதை பார்த்துக்குங்க. C1 + C2x into e power - x. ஸோ இது ஈக்குவலன்ட் தான். இது வராது சாரி. இது வராது. ஏன்னா இங்கே -x போட்டுருங்க. ஸோ C மட்டும்தான். அடுத்து ராங் ஸ்கேன் போட்டுங்க. 3 ஃபங்க்ஷனுக்கு ராங் ஸ்கேன். y1 y2 y3 y1 dash y2 dash y3 dash. ஓகே. அடுத்து y1 double dash y2 double dash y3 double dash. ஸோ இது ராங் ஸ்கேன் போட்டுக்குங்க. இதுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். சேம் ஐடியா தான். நீங்கள் ஜென்ரல் சொல்யூஷன் போட்டுக்கலாம். அடுத்து நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இந்த தேர்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு தெரியும். எவ்வளோ ஆர்டர் இருக்கோ அவ்வளோ ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் கிடைக்கும். ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆர்டரில் உங்களுக்கு ஜென்ரல் சொல்யூஷனுடைய ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வந்து ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கவுண்ட் இருக்கும். அடுத்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் நீங்கள் போட்டுக்கலாம். ரூட்ஸ் என்ன வரும் இதுக்கு? m² - m - 2 = 0. இதை சால்வ் பண்ணிங்கன்னா தெரியும். உங்களுக்கு ரூட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் இது e power integral pdx ஃபார்மேட்டில் இருக்கு. ஸோ e power integral of 1/x into dx. 1/x ஒரு இன்டெகிரல் வந்து log x. அப்போ என்ன கொடுக்கும்? x வந்து நிற்கும். ஸோ இன்டெகிரேஷன் ஃபேக்டர் வந்து x. ஓகே. ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ் வந்து என்னோட MCQஸில் கொடுத்துருப்பேன். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண சப்ஜெக்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க, இன்னும் நிறையா இருக்குது. ஸோ அடுத்த வீடியோஸில் நம்ம கவனிச்சுக்கிட்டே வருவோம். நோட் போட்டு எழுதுங்க. முக்கியமாக என்னோட MCQs டெஸ்ட் பேட்ச் ஃபுல் செட்டு காம்போ வாங்கிடுங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. படிக்கிறதுக்கு ஆவலாக இருங்க. ஸோ என்ன சேஞ்சஸ் வேணால் நடக்கலாம். ஸோ டிஆர்பி போர்ட்லேருந்து நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வர சான்சஸ் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிச்சுக்கலான்ற தாட்டை விட்டுட்டு இப்போவே படிக்க ஆரம்பிச்சிடுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.